இன்று நவம்பர் 26, 2024. இதே நாளில் நவம்பர் 26 75 ஆண்டுகளுக்கு முன்பு நமது அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த நாளை கான்ஸ்டிடியூஷன் டே, அரசமைப்பு சட்ட நாள் என்று அனுசரித்து வருகிறோம். இந்த ஆண்டு அரசமைப்பு சட்டத்தினுடைய பவள விழா ஆண்டு. பவள விழாவை கொண்டாடக்கூடிய அரசமைப்பு சட்டத்திற்கு ஒரு பவள விழா பரிசை உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது. சுப்பிரமணிய சாமி உள்ளிட்டோர் தொடுத்த ஒரு வழக்கில் அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புறையில், அதாவது பிரியாம்பிள் என்று சொல்வார்கள், இடம்பெற்றிருக்கின்ற செகுலரிசம் மதசார்பின்மை, சோசியலிசம் சம உடைமை, இந்த சொற்கள் எல்லாம் பிறகு 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக 1976 இணைக்கப்பட்டது. எனவே இந்த இரண்டு சொற்களையும், மதசார்பின்மையும் சம உடைமையும், அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புறையிலிருந்து நீக்க வேண்டும் என்பது சுப்பிரமணிய சாமி உள்ளிட்டோர் தொடுத்த வழக்கு. இந்த வழக்கை விசாரித்த 2 நீதியரசர்கள் கொண்ட உச்ச நீதிமன்றத்தினுடைய அமர்வு இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு பிரிவுகள் மதசார்பின்மையும் சம உடைமையும் பிரதிபலிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. எனவே 1976 இந்த 2 சொற்களும் பிரியாம்பிளில் முகப்புறையில் சேர்க்கப்பட்டாலும் கூட அவை அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களை தான் பிரதிபலிக்கின்றன என்று சொல்லி சுப்பிரமணிய சாமி உள்ளிட்டோர் தொடுத்த அந்த வழக்கை டிஸ்மிஸ் செய்து விட்டார்கள். அரசமைப்பு சட்டம், நமது அரசமைப்பு சட்டம் மதசார்பின்மை, ஜனநாயகம், சம உடைமை ஆகியவற்றினுடைய அடிப்படையில அமைந்திருக்கின்ற ஒரு தலைசிறந்த அரசியல் சாசன சட்டமாகும். இந்த தினத்திலே கான்ஸ்டிடியூஷன் டேவில் மிக சிறப்பான இந்த தீர்ப்பை நமக்கு உச்சநீதிமன்றம் பரிசாக வழங்கி இருக்கின்றது. விடுதலை போராட்ட வீரர்களுடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு இன்றைய தினத்திலே நாம் உறுதி எடுத்துக் கொள்வோம். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக அனைவருக்கும் அரசமைப்பு சட்ட பவள விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.